அதிமுகவை பொறுத்தவரை எங்கள் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்ப இல்ல அப்படின்னு தான் பார்க்கணுமா? நிச்சயமா நிச்சயமா அதாவது மெகா கூட்டணி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அமையாது என்பதற்கான இன்னொரு அறிகுறியாக, இன்னொரு அடையாளமாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்பது அவர்கள் மெகா கூட்டணி அமைப்பதற்கான ஒரு நெரேட்டிவ் அல்லது ஒரு கதையாடலோ சொல்லாடலோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்தில் இப்போதைக்கு இல்லை. வரலாறோ காலமோ அவர்களின் பக்கத்தில் இல்லை என்பதுதான் இன்றைக்கு இது போன்ற விஷயங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் உறுதி செய்யக்கூடியது அதுவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி என்று அறிவித்தார்களோ அன்றைக்கே அவர்கள் ஒரு அரசியல் தன்மையை தேடி போய்விட்டார்கள். எனவே அவர்களுக்கு மெகா கூட்டணி என்பது இன்றைக்கு நீங்கள் பிஜேபியோடு கூட்டணி சேருகிறீர்களோ தமிழ்நாட்டில் அன்றைக்கு நீங்கள் ஒரு அரசியல் தனிமைப்படுவதை நோக்கிய பயணமாகத்தான் அது அமையப் போகிறது என்று பார்க்கப்பட்டது. அதுதான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சீமான் தனியாகத்தான் களங்காணுகிறார். அதே போல விஜய் தனியாக களங்காணுவதற்கான அறிகுறிகள் இப்போது நமக்கு இன்றைக்கு முதல் இந்த செயற்குழு கூட்டத்திற்கு பின்னால் தெரிய வந்து கொண்டிருக்கின்றன. இதை பார்க்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் தனிமையை பிஜேபியை தேர்வு செய்ததன் மூலமாக அவர்கள் ஒரு அரசியல் தனிமையை தேர்வு செய்து கொண்டுள்ளார்கள் தமிழ்நாட்டில் என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.